நான் ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்து வச்ச எக் ஃப்ரூட் செடி தாங்க இன்னைக்கு வந்து பூ பூத்திருக்குது. அந்த பூ பூத்திருக்கிறத பார்த்தோனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிருச்சுங்க. அதுவும் ஒரு 2 காயும் வச்சிருந்துச்சு. எப்பவுமேங்க நம்ம ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சு, அது வளர்ந்து அது அப்படியே பூ பூத்து காய் காய்க்கும்போது, அத பார்க்குற சந்தோஷம் இருக்குது பாருங்க. மனசுல எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும், அந்த நொடியில அது எல்லாமே மறந்து போயிரும். இது அனுபவப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும். எனக்கு என்னமோ அப்படிதாங்க. நான் வச்சிருக்கிற செடிங்கள்லாம் பூ பூத்திருக்கிறத பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுவும் கலர் கலரா பூக்கள் வச்சிருக்கிறத போய் பார்த்தனாவே எனக்கு மனசுல இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிரும். மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா, நான் என் செடிங்க கிட்ட தான் போயி, அது கலர் கலரா பூத்திருக்கிறத தான் போய் பார்த்துட்டு இருப்பேன். இந்த செடி பூத்திருக்கிறத பார்த்தோனே அவ்வளோ சந்தோஷம் ஆயிருச்சு எனக்கு. இந்த செடிக்கு உடனே ஏதாவது சத்தான பொருட்கள்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய எருவுலாம் வச்சிருந்தேன். எல்லா எருவையும் கொண்டு செடிய சுத்தியிலயும் போட்டுவிட்டு, நல்லா அத கொத்தி விடுங்கண்ணா, நல்லா கிளறி குடுங்க அப்படின்னு சொல்லி செடியை சுற்றி நல்லா கிளறி கொடுத்து செடி ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி அதையும் தேங்கி நிற்க வச்சுட்டேன். ஏன்னா பூ பூத்து காய் காய்க்க போது அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால தான் அந்த மாதிரி செஞ்சேன் நான். அது இல்லாமல் கன்சீவாக இருக்கிறவங்கள போய் பார்க்க போனாவே நம்ம எவ்வளோ சத்துள்ள பொருட்களை வாங்கிட்டு போவோம். அது மாதிரி தானேங்க இந்த மரங்களும். அதனால தான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன் நான்.